ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் சண்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ தான் போட்டுட்டு இருந்தேன். தம்பிக்கு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தனியாக டீ போட்டுட்டு இருந்தேன். மித்த நாளில் டீ காலையில் கொடுக்க மாட்டோம், ஆனால் சண்டே மட்டும் டே டீயோடு தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸாக அப்படியே டீ குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேழ்வரகு மாவு வீட்டில் இருந்தது. இது வீட்லேயே அரைச்சி வச்சது. கேழ்வரகு, உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது. தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாவை எடுத்து தோசை ஊற்றிப்பேன். தோசை மட்டும் கிடையாது, சப்பாத்தி பூரி செய்யும்போது கொஞ்சமாக கோதுமை மாவோட இந்த மாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து செஞ்சுப்பேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஹஸ்பண்ட்க்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தம்பி கூட அவங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறம். சரின்ட்டு அவனுக்கும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே விளையாட வச்சுட்டே சாப்பாடு அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் பெட்ஷீட் எதுவும் காலையில் மடிக்காமல் அப்படியே கடந்தது பெட்டில். கையோட அதையும் மடித்து வச்சிடலான்னு சொல்லி மடித்து வச்சுட்டு இருந்தேன். மதியம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழம்புக்கு வறுவலுக்கும் தனித்தனியாக. அதையும் கையோட வாஷ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாஷ் பண்ணுற கேப்பில் புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சிடலாம். மீன் குழம்புக்கு தேவையான புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்ததுனால பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை அது இல்லை. நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா சட்டிலே உரசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் மீன் கழுவுன இடத்துல கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி அதையும் நல்லா ஒரு டைம் ஸ்க்ரப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். லைட்டாக அந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுட்டு குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். வறுவல்லே எங்களுக்கு தனியாகவும் தம்பிக்கு தனியாகவும் எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலா தம்பிக்கு யூஸ் பண்ணாமல் அவனுக்கு கொஞ்சம் மைல்டாக மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக சோம்புத்தூள், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சமாக ரெட் சில்லி, கொஞ்சமாக உப்பு போட்டு அவனுக்கு தனியாக மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு அரைச்ச மசாலா தான் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு, லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குழம்பு தாளித்து விட்டுறலான்னு சொல்லி ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே சின்ன வெங்காயம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். தோல் சீக்கிரமாக உறிஞ்சி வரும்னு சொல்லி ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன். அதையும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரை தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிட்டேன். குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி எடுத்துருந்தேன். நான்வெஜ் செய்கிறதுனால சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நிறம் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு டைம் நல்லா கையாலே கரைச்சி விட்டு ஃபில்டர் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1/4 மூடி தேங்காய் துருவி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிற கேப்பில் ரசத்துக்கு தாளித்து விட்டுடலான்னு சொல்லி ஒரு மிக்ஸி ஜாரில் அரை தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துருக்கேன். அதையும் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
மீன் குழம்புக்கு எடுத்த புளி கொஞ்சம் இருந்தது, அதையே ரசத்துக்கும் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே அரைச்சி வச்ச மிளகு, பூண்டு, ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைட் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் ஒன்று ஒன்றா போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மட்டும் கரண்டி போடுங்க. அடுத்த டைம் இந்த மாதிரி லைட்டாக துணி வச்சு லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டைமுக்கு மேலே 100 டைம் கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ரசம் தாளிக்க ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச ரசம் ஊற்றிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட்டாக முட்டை வேக வச்சுருந்தேன். அது கூடவே சாப்பாடும் பக்கத்தில் வச்சு விட்டு மசாலா தடவி வச்ச மீன் ஒன்று ஒன்றா போட்டு அதையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். காலையிலே துணி மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். அதையும் ட்ரை ஆகிடுச்சு. மாடியில் காய வச்சுட்டு வரலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தம்பி ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டான். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட கையோட பாத்திரம் இருந்தது, அதையும் கையோடு விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி மாப் போட்டு விட்டுட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் எல்லோரும் நல்லா படுத்து தூங்கி எழுந்தாச்சு. ஒரு 6 மணி வாக்கில் வீட்டில் நெல்லிக்காய் இருந்தது. சரி, அதை வச்சு ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நெல்லிக்காய் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் மேலே உள்ள அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலான்னு சொல்லி ஒரு இரும்பு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் நெல்லிக்காவும் நல்லா வெந்துடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ள விதையும் நெல்லிக்காவும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இரும்பு சட்டி தான் எடுத்துருந்தேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்ச நெல்லிக்காவையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுடுங்க. அரைச்சி வச்ச பொடியும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு ஊறுகாய் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் கெட்டும் போகாது. லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு சிலர் ஊறுகாயில் வெல்லம் சேர்க்க மாட்டாங்க. எங்களுக்கு இந்த இனிப்பு, காரம் அதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னாக்கா பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆகினதுக்கப்புறம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் டின்னருக்கு தோசை ஊற்றிருந்தேன். அது கூடவே மத்தியானம் வச்ச மீன் குழம்பு. மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டதுனால பெருசாக எதுவும் நைட்டுக்கு செய்யலை. தோசை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதாங்க, எங்களோட ஃபுல் டே ரொட்டீன் vlog உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.